நல்லா அனைவரும் சுகட்சேமத்தோட மாங்கல்ய கோலத்தோட வந்து கிளம்புங்க. அப்படியே நில்லுங்கம்மா, லைனா நில்லுங்க. சப்த கண்ணிங்க வந்துக்கிறீங்க 7 பேர் பார்த்துக்குங்க. அள்ளி நகரில் ஏன் அது மூஞ்சி மாட்டோம் அப்படிக்குது? நல்லா சிச்சு மாதிரி வைமா. நாட்டிலே ஒரு ராணியாக இருக்கும் பொழுது அக்கா எவ்வளவு சந்தோஷமாக எப்படி இருந்தாங்க பாத்தியா? ஏண்டா செந்தாவரை போன்று பூத்து குழுங்கக்கூடிய முகமானது வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? யாரால் இந்த கொடுமை, யாரால் இப்படி இருக்காங்க தெரியுமா? அக்கா அக்கா அப்படி இருக்கும்போது நெஞ்சிலே பொறாமை எண்ணம் கொண்டு சாயாதியாக விளங்கக்கூடிய அந்த துரியனாகப்பட்டவன் அத்தாபரத்திற்கு நலமாக அடுத்து வந்த சூதுமொழியில் அமர செய்து சூதமாடி எங்களுடைய நாடுகாக ஆணைச்சனை பட்டு பண்டர அத்தனையும் கழித்துக் கொண்டு வனம் 12 ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்ததை கட்டளைத்தான். அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு அக்காவும் அத்தாக்களோட காலம் சென்றடைந்தது. ஏண்டா 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் நல்லபடியாக கடிச்சு வந்தாங்க. ஆனால் எங்களை எப்படி காத்து வந்தார்கள் தெரியுமா? கண்ணிமை போல அக்காவை எங்களை எப்படி எல்லாம் காத்து வந்தார்கள் தெரியுமா? ஒரு கண்ணானது இமை எப்படி கட்டி காக்கின்றதோ அத்தன்மையாக அவளை கட்டி காத்து வந்தார்கள் எங்களை. அப்படி இருந்தாலும் இந்த 13 ஆண்டு காலமும் கடித்து கானகத்திரமாக கடித்து இப்போது நாடு திரும்பி இருக்காங்க. எங்களை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து அடுத்திருக்காங்க. என்ன காரணம் ஒன்றுமே புரியவில்லை. அக்காவோட சரி தள்ள தெளிவாக கட்டும். அக்கா எங்கள் அனைவரையும் ஒருமிக்க சேர்த்து அடுத்த காரணம் என்ன அக்கா? நாம வருடத்துக்கு ஒரு முறை மாங்கல்யம் நிலைத்திருக்கு கௌரி விரதம் இருந்து நோன்பு பூஜை செய்வது வழக்கமெல்லாம் 13 ஆண்டு காலமாக தடைப்பட்டு விட்டது. இப்போதும் நம்ம உபராய் பக்கம் தங்கியிருக்கோம். நாள் இந்நாள் ஆகிட்டு ஆகினால அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து நம்ம அந்த விரதத்தை செய்து அப்படியா அக்கா? அப்படி பூஜை செய்யணுமா? எப்படி போக வேண்டும்? கணவராக நீடித்திருக்கோம், நமக்கு மாங்கல்யம் நிலைத்திருக்கும். ஆகினால அந்த பூஜை செய்ய வேண்டும். சரி அப்படியே அக்கா. அக்கா பூஜை செய்வதற்கு எப்படி போக வேண்டும்? சரி
அக்கா தங்கைமார்களா அக்கா 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 சொல்லி வந்தா நான் மாங்கல்ய பூஜை செய்தோமானா நம்முடைய கணவருக்கு நீண்ட ஆயிலும் இருக்குமா நமக்கும் நீண்ட ஆயிலாடு இருக்குமா அதனால என்ன பாக்கியம் தாலி பக்கி நிலைச்சிருக்கோம். ஆமா தங்கச்சிக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கணும் ஆமா ஆமா எப்படி சொன்னா என்ன சிரிக்கிறா சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நம்ம அனைவரும் ஒருமிக்கு சேர்ந்து அக்கா சொல்லி வார்த்தைன்னு வந்தோம் அக்காவுடைய வார்த்தை சரிவேர் கொண்டு எப்படி பார்க்கணும் தெரியுமா எங்க பார்க்கணும் தெரியுமா வாருங்கடி தங்கை மாறே நம் கங்காதேவி பூஜை செய்தோம் இப்படி அந்த கங்காதேவி பூஜை செய்ய மறந்து பேர் முடித்த நாடி ஒரு மனதாக நாம் பூஜை செய்தோமான நாம் என்ன நிறைவேறும் ஆமா அப்படி பூஜை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும்? பூஜை செய்யணும் பூஜை பொருள் தேவை அது எப்படி எடுத்துட்டு வரணும் தெரியுமா எப்படி அடே பூஜை பெட்டி கொண்டு வா